தான் மாப்பிள்ளையா? ஆமாங்க, நான் மாப்பிள்ளையோட சித்தி, இவரு சித்தப்பா. வணங்க. பொண்ணை வர சொல்லுங்களேன். ஹலோ. பொண்ணுக்கு வெக்கம் போல. 10 சவர நகை, 10,000 ரொக்கம், மீதி கல்யாண செலவையெல்லாம் நீங்களே பாத்துப்பீங்கன்னு தரகர் எங்கள்கிட்ட சொன்னாரு. உங்களை பத்தி ஊர்ல விசாரிச்சு பார்த்தா எல்லாம் நல்லபடியா சொன்னாங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுங்களேன். சித்தப்பா, எந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்காம இருக்கும்? நான் சரணா பவன சர்வர் இருக்கேன். மாசம் 6,000 ரூபாய் சம்பளம். கல்யாணம் முடிஞ்சதும் தனியா வீடு குத்துறாங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வாரமே கல்யாணம் வச்சுக்கலாம். நான் ரெடியா இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் சினிமா ஹீரோவா நடிக்கிறதுக்கு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு குறுக்க யாரும் வந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். சரிடா, அது ஆகுறப்ப பாத்துக்கலாம். சித்தி, இப்ப ஒரு டைரக்டர் பார்த்தேன். யாரு? அந்த 2 இட்லி கேட்டு சட்னி அந்த டைரக்டரா? அந்த டைரக்டர்ல வேற டைரக்டர். 50,000 குறா. உன்னை பெரிய ஹீரோ ஆகுறேன்னு சொல்லிடுறாரு. ஓகே ஆயிட்டா? டாப்ல உள்ள விஜய், அஜித் எல்லாம் என்ன பார்த்து மெருவாங்க. நான் தான் முதல் அமைச்சது. கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. ஹலோ, ஊட்டிலையா? பார்ட்டி கரெக்டான ஆள் தானே? சரி வரேன். ஆ, போய் அவகிட்ட நம்பர் வாங்கிட்டு. ரோட்ல போற பொண்ணுகிட்ட போய் நம்பர் வாங்கிட்டு வர சொல்றீங்க? செருப்பை காட்ட போறான்ல. ஏய், சொல்றேன்ல, போட. என்ன பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க? முகத்தை பார்த்து இல்ல, அவ கண்ணை பார்த்து. சரிண்ணே, கண்ணை பார்த்து தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க? டேய், இதுக்கெல்லாம் அனுபவம் வேணும்டா, போட. தம்பி, அது இங்க அடிச்சா போலீஸ் பிடிப்பாங்க. அந்த கார்னர் போனீங்கன்னா பிரச்சனையே வராது. காமெடி பண்ணாதடா. அவசரமா ஒரு ஃபோன் பண்ணணும். பக்கத்துல பிசிஓ கூட இல்ல. போனை கொடுத்தேன்னா ஒரு ஃபோன் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துருவேன். ஒரே ஒரு கால் தான் பண்ணுவேன். 1 ரூபா கூட கொடுத்துருவேன். பரவாயில்ல, பேசுங்க. பேலன்ஸ்லாம் இருக்குல்ல? காலைல தான் 130 ரூபாய் ஃபுல் டாக் டைம் போட்டுருக்கேன், பேசுங்க. ஹலோ, மாஸ்டர் சார் பேசுறேன். பணம் கேட்டிருந்தேனே. ஆமாம் சார், ஆமாம் சார், கண்டிப்பாக 1 வாரத்தில் திருப்பி கொடுத்துருவேன். என்னது
ஜாமீன் போட பொண்டாட்டி வரணுமா? யோ, எங்க அம்மாலாம் செத்து 10 வருஷம் ஆகுதியா? சார் டேய் சார் டேய் 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 சார் இங்க பாரு டேய் இங்க பாருப்பா வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் எனக்கு வாயில கெட்ட கெட்ட வார்த்தையா வரும். சார் சார் சும்மாடா. நீ மட்டும் கையில கடத்த அப்படியே மண்டைய போட்டு ஆட்டி கழுத்தை போட்டு நெரிச்சு கையை நான் உங்ககிட்ட தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில உன் பொண்டாட்டி கூட்டி வந்து இங்கிலீஷ்ல பேசுற. சார் போன் சார் ஓடா பெரிய போனு. நீ மட்டும் என் கையில கடத்த இந்த போனை சதுரடிச்ச மாதிரி உன் தலையை சதுரடிப்பா. என்னன்னா தம்பி 100 ரூபாய் கடன் கேட்டேன். ஒண்ணு தரேன்னு சொல்லணும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டு என் பொண்டாட்டி வம்புக்கு இருக்கிறான். சொல்லி வை. அட பாவி, 100 ரூபா கடன் வாங்குறதுக்காக என் 130 ரூபா டாக் டைமும் காலி பண்ணி 1000 ரூபா ஃபோனையும் உடச்சிட்டானு சண்டாலம் பாரு. மச்சான், ஆபீஸ் நீயும் லீவ் போட்ட, எங்களையும் லீவ் போட சொல்லிட்டேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரக்கு அடிக்கலான்னு கூப்பிட்டேன். சரக்கும் அடிச்சாச்சு. மனசுல என்ன இருக்குன்னு சொன்னாதானே மனசு லேசாகும். ஒரு கெட்ட விஷயம், ஒரு நல்ல விஷயம், இதுல எதை முதல்ல சொல்ல? கெட்ட விஷயத்தையே சொல்ல. 6 அடியில அனுசியா உயரம், தமனா கலரு, சினேகா கண்ணு, இலியானா இடுப்பு, அமலா பால் உதடு, இதெல்லாம் கலந்த ஒரு சூப்பர் ஃபிகரை நான் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்து வச்சிருக்கேன். அவளை கல்யாணம் பண்றதுக்காக முதல்ல அவ அப்பனை கரெக்ட் பண்ண, ரெண்டாவது அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணியா? சாரி மச்சான், உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. மேல சொல்லு. அதுக்காக அவ அப்பனுக்கு என் சம்பள பணம் பூராவையும் தண்ணியா வாங்கி ஊத்தி கொடுத்த. அது பத்தாம இந்த கொரியல்ல வருமே திருட்டு பணம், அதெல்லாம் எடுத்து அவனுக்கு செலவு பண்ண. சரி, ஆடி முடிஞ்சதும் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தாரதா அவ அப்ப சூடத்துல அடிச்சு என் கையில சத்தியம் பண்ணா. ஆடி முடிஞ்சதுமா? தம்பி, சீரியஸா பேசும்போது காமெடி பண்ண கூடாது. நானும் அவரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு கல்யாணத்தை பற்றி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். அதான் அந்த பச்சை கிளி கேட்டுட்டா. கிளி பறந்து போயிருக்குமே. தம்பி, நீ காமெடியா பேசினாலும் சீரியஸாவே அதுதான் நடந்து போச்சு. ஆனா கிளி தனியா பறந்து போகல, ஜோடி கிளியோட பறந்து போயிருச்சு. அப்போ சரக்கு அடிக்கிறதுனால கெட்டது நடந்தா சரக்கு கெட்டது. சரி மச்சி, மேல சொல்லு. சொல்றேன். அந்த ஜோடி கிளி ரெண்டும் தண்டபாலத்தை கடக்கும் போது ரெயின் அடிச்சு செத்து போயிருச்சு. அப்போ சரக்கு அடிக்கிறனால நல்லது நடந்தா சரக்கு நல்லது. நல்லதா நடந்துக்கு ஏன் வருத்தப்படுற? அவளை கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஹனிமூனுக்கு ஊட்டி கூட்டிட்டு போய் எப்படியெல்லாம் இதுக்கே இந்த தினத்தை கூட்டு போயிருந்து குறுக்க பேசப்படாது. இது என் பர்சனல் விஷயம். அவளை எப்படியெல்லாம் அனுபவிக்கலான்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். இப்ப இந்த கற்பனை, காதல் கோட்டை, கனவு எல்லாம் இடிச்சு சுக்குநூறாயிடுச்சு. அத மறக்கத்தான் மச்சி நான் தனியா போட்டுட்டு இருக்கேன். ஃபீல் பண்ணாம மச்சான், உனக்கு முதல் ராத்திரி நடக்கலன்னா முதல் பகலே அரேஞ்ச் பண்றேன். இப்ப நீ சீரியஸா பேசுறியா காமெடியா பேசுறியா? சீரியஸா தான் பேசுறேன் மச்சான். உன்னால முடியும். இந்த உலகத்துல முடியாதுங்கிற விஷயம் ரொம்ப கம்மி. நாம தான் முயற்சி பண்றதே இல்ல. ஹலோ சார், நான் வேணுவோட ஃப்ரெண்டு பேசுறேன். இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம்க்கு ஒரு பார்ட்டி வேணும். சார், அவங்க நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா. சார் அதான் இருக்கேன். மச்சி நீ தான்டா எனக்கு ஓகே ஆயிட்டு மச்சான். நான்டா மச்சி.
ஏய் வேணாண்டா, நாங்க 2 பேரும் பெரிய மனுஷன்டா. ப்ளீஸ் நான் சொல்றத கேடா. பணம் கூட கொடுக்குறேன். எவ்வளவு வச்சிருக்க? 10 ரூபா தரேன்டா மச்சி. அது டிப்ஸ் கொடுத்துட்டு வீட்ல போய் குப்புறப்படு. இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிற பொண்ணுங்களை போதையில ஈவ்டீசிங் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். இன்னைக்கு அவங்கள பிடிச்சே ஆகணும். எஸ்டே சிட்டா சொல்லிட்டாரு. ஓகே சார். நீங்க இங்க நில்லுங்க, நாங்க அங்க மறைஞ்சு நிக்கிறோம். வாங்க. ஓகே சார். ஏய் மச்சி, நான் நினைச்சபடியே 6 அடி அனுசியா உயரம் அவளை தூக்கி நடுவுல வைக்கிறோம். அப்படியே பிக்கப் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். கிளப்பு ஆடுறா போன்ல ஏஜென்ட் கால் பண்றா மச்சான். இப்ப பேசிடாத, ரேட் ஏத்திட்டு போறான். சீக்கிரம் போ, பிக்கப் பண்ணிடுவோம். எடு. நிறுத்துறா. ஐயோ நீங்க நான் தான். கிளம்பலாமா? கார் வரட்டும். கார் எதுக்குங்க? உங்களை அப்படியே தூக்கி நடுவுல உட்கார வச்சு 2 பேருமா சேஃப்டியா கொண்டு போறோம். ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா கார் வந்துரும். ஐயோ கார்லாம் வேணாங்க, இதுவே சேஃப்டியா இருக்கும். வாங்க. எதுக்கும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம், ரொம்ப சின்ன பசங்க இருக்கானுங்களே, இவனுங்க தானா? அப்போ ஜீப்பை வர சொல்லிட்டோமா? காலை ரொம்ப கெட்டு போச்சு. சுட்டி டிவி பார்க்க வேண்டிய வயசுல எஃப் சேனல் பாக்குறாங்க. யார சொல்றீங்க? பொதுவா சொன்னேன். ஆமா, வீடா ஹோட்டலா? எந்த இடம்? இடத்தை யோசிக்க மறந்துட்டேன்டா. எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சுக்கலாம். சேஃப்டியா இருக்குமா? எப்பவுமே யூனிஃபார்ம்ல 4 பேர் காவலுக்கு இருப்பாங்க. இதுக்கு காவல்லாம் வர இருக்காங்களா? போனோன்னு ஆரம்பிக்கலாம்ல? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. போன உடனே அவங்களே உங்க பேண்ட் சட்டையை கழட்டிடுவாங்க. அதே எங்க அப்பா தொழில்ல எவ்வளவு டெவலப்மென்ட் பார்த்தே மச்சான். அட்டாச் பாத்ரூம்ல இருக்கா? ஓய், ஆனா பெட் தான் இல்ல. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்க 2 பேருமே தர டிக்கெட் தான். ஏசில இருக்கா? ஏசி பிசில எதுக்கு? கிடைக்கிற இடத்துல மேட்ர முடிக்க. சாப்பாடு வசதில எப்படிங்க? புது மாப்பிள்ளை மாமியார் வீட்டுல எப்படி கவனிப்பாங்களோ அப்படி கவனிப்பாங்க. வெயிட்டிங் ரூம் எல்லாம் உண்டா? 4 ரூம் இருக்கு. அப்படியே அப்ப நான் தான் போய். டேய் மச்சான், ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணு. நான் தான் ஃபர்ஸ்ட். இல்ல நான் தான் போய். டேய் மச்சான், பேசாம நான் தான் புக் பண்ணிருக்கேன். இருங்க, நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? அட்டிய டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்ல. அட் a டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்லயா? என்னமா சொல்றீங்க? நிஜமாதான். ஐயோ எனக்கு கூச்சமா இருக்குமே. ஐயோ, அந்த ரூம்க்குள்ள போய்ட்டா டோட்டலா வேற ஃபீலிங் வந்துருவீங்க. ஐயோ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க இடுப்புல தூக்கி வச்சீங்கன்னா ஒரு கிஸ் பண்ணிக்க. அப்படியா? இத புடி. கிட்ட வந்ததுல கொடுக்க முடியும். சார் அடிப்பீங்களா சார்? ஒரே நிமிஷம் சார். என்ன மச்சி? மச்சான் அந்த 10 ரூபா இருக்கா? சி குடு சார். ஒரே நிமிஷம் சார். நான் சார் 10 ரூபா வச்சுட்டு விட்டுருங்க சார். மச்சி யாரு உனக்கு பகலிரவு அரேஞ்ச் பண்ணனே அந்த பங்காளி தான். ஹலோ சார், அந்த பொண்ணு டிராபிக்ல மாட்டிக்கிச்சு. வரதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் சார். இத முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதெல்லாம் மூதேவி. சொல்றதா சார் ஃபோன் பண்ணேன். நீங்க போனை கட் பண்ணி விட்டீங்க. சரி அதை விடுங்க. அந்த பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் அந்த பொண்ணு இங்க சுச்சுவேஷனா இடமும் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. நீ வேணா ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சிரு. ஏண்டா ஃபிகர் உசாராச்சுன்னு ஃப்ரெண்டை கட் பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ ஃபிகர் கட் பண்ணிட்டு போயிட்டான்னு ஃப்ரெண்டை தேடி வந்திருக்க. ஏய் மச்சி, அவளை ஒரு வாட்டியாவது சின்சியர் லவ்டா. ஓஹோ, அதான் உன்னை விட்டுட்டு போயிட்டாளடா. சின்சியரா லவ் பண்ணாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, உனக்கு தெரியாதா? இப்பெல்லாம் பொண்ணுங்க ரொம்ப உஷார் மச்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு ஆகாம போயிட்டா டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கிட்டு அலையணும்ல.
நீ ஒரு ட்ரெயிலர் மட்டும் காமிச்சிருந்தேன்னு வச்சுக்குவேன், அவனோட போயிருப்பாளா? தப்பு உன் மேலதான். 2 நாள்ல மனசை மாத்திட்டானேடா. நல்லதுன்னு நடிச்சுக்க. கல்யாணத்துக்கு போறான்னு இருந்தா என்னடா செய்வ? துரோகி. யாரடா சொல்ற? அந்த 2 பேரையும் தான். நான் அவனை சொல்றேன், 2 பேரையும் மறந்துடு. புது வாழ்க்கை புது வேலைன்னு மாறிடு. நல்ல பொண்ணுடா அவன் கையில சிக்கி. இவன் மட்டும் யோக்கியமாக உன்னோட வசதியான ஒருத்தன் வந்துன்னா உன்னை கழட்டி விட்டால. ஆடு கசாப் கடைக்காரன் தான் மச்சி நம்பும். அவன் கையில மாட்டுனுங்கிறது அவ விதி. விட முடியும். வலிக்குதுடா. ஏய், அவன் சொல்லிட்டு படி செய். நீ அவளை லவ் பண்ற அது தெரியும்ல. தெரிஞ்சிருந்தும் உன் லவ்வை பிடிச்சான்ல. நீ என்ன பண்ற? அவகிட்ட போய் அரவிந்த பத்தி புல்லாத்தையும் சொல்லிரு. சரிடா, போதுடா. டாய் மச்சி, ரொம்ப குடிச்சா வாயிலிருந்து உண்மை வராது, வாந்தி தான் வரும். என்ன தம்பி கட்டிங்னே? பேபி கட்டிங் எல்லாம் இங்க கிடையாது. ஏதாவது லேடிஸ் பியூட்டி பார்லருக்கு போ. யோ, எனக்கு 27 வயசுயா. சலூனுக்கு வந்தா ஒழுங்கா மரியாதையா பேசணும், இல்லனா கத்திரிக்கோலால காதை கட் பண்ணிடுவேன். நான் குழந்தை போய் ஆசைப்பட கொஞ்சம் வெட்டி இருக்குண்ணா. குய்யால யார பார்த்து குழந்தைங்கிற? ஆம்பளை சிங்கம்யா. சிங்கம்மா? பூனை குட்டி மாதிரி இருந்துட்டு பேசுற பேச்ச பாடுறா. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, ஜூல பாத்திருப்ப, நேர்ல பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்யா. பாக்குறியா? பாக்குறியா? நைட் யாருடா ஃபோன் பண்ண? ஃப்ரெண்டுக்கு சார். என்ன பேசுன? ஃப்ரெண்டுக்குள்ள 1000 இருக்கும் சார். நான் யாருன்னு தெரியுமா? நீங்க போலீஸ். என் கூட பேசியிருக்கியா இல்ல இதுக்கு முன்னாடி எங்கேயாவது என்ன பார்த்தாது இருக்கியா? இல்ல சார். அப்படின்னா என்னை பத்தி எதுவும் உனக்கு தெரியாது? சத்தியமா சார்? 200 பவுன் 2 லட்சம் ரூபா வரதட்சணை நான் கட்டிக்கு போற பொண்ணுக்கு போனை போட்டு அவன் பொம்பளை பொறுக்கி காதலிச்சு கர்ப்பமாக்கி ஏமாத்திடுவான். அவனுக்கு எய்ட்ஸ் போன வாரம் தான் லேப் டெஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னிய மாட்டா பரதேசி. ஆஹா, போதையில விதைய வேற இடத்துல விதைச்சிட்டோமே. காலையில அது மரமா வந்து நிக்குதே. சமாளிப்போம் சார். அது உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது போட்டு கொடுத்துருப்பாங்க சார். 9843990953 இன்னொரு நம்பர் தானே? நம்பர் ஏன் தான் சார், ஆனா போன் தொலைஞ்சு 2 நாள் ஆகுதுங்க சார். லட்சம் 3 நாள விடல அதுக்குள்ளே போய்யா? யோ ஏட்டு, சைபர் கிரைம்ல கேஸ் ஃபைல் பண்ணி உன மைனர் ஜெயிலுக்கு அனுப்பியா? சார், நான் எதுக்கு சார் மைனர் ஜெயிலுக்கு போனேன்? 16 வயசு பையனை மைனர் ஜெயிலுக்கு அனுப்பாம டிஆர் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க மூதேவி. சார், எனக்கு 27 வயசு சார். ஏய், மறுபடியும் போய் சொல்ற? சார், எங்க அம்மா மேல சத்தியமா எனக்கு 27 வயசு சார். மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலடா. சார், மூஞ்ச பார்த்தாலாம் தெரியாது சார். வேற எதை பார்த்தா தெரியும்? சொன்னா அடிப்பீங்க சார். சொல்லாட்டி அடிப்பண்டா. சார், சொன்னா நம்புங்க சார். இந்த ஆகாயம், இந்த நிலம், இந்த நீர், இந்த காற்று, இது மேல சத்தியம் 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 சார். வர மச்சான். சார், இவன்ட்ட கொடுக்கல சார். அதை விடுறா. நேத்து நைட்டு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை கெடுக்கிறேன்னு சொன்னியே, கெடுத்துட்டியா? அப்ப ட்ரீட் யார் தருவா? இந்த சார் தருவார். இவரா? சார் கொடுங்க சார், வாங்க. அவ்வளோ நல்லா வந்துடாடா. நல்லா வந்துடும்.